பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி நாளை சென்னையில் ரோட் ஷோ மேற்கொள்ளும் நிலையில் ரோட் ஷோ நடக்கும் டி நகரில் உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெபசன். விவரங்கள் வழங்கலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வருகிறார். குறிப்பாக சென்னையில் அவர் சென்னை டி நகர்ல அவர் ரோட் ஷோ நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றிருக்கிறது. தென் சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து மக்களை சந்திப்பதற்காக இந்த ஏற்பாடுகள் செய்திருப்பதாக கட்சி வட்டாரத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பிரதமரின் வருகையை முன்னிட்டு உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை முழுவதும், அதாவது விமான நிலையம் முழுவதிலும் இருந்து அவர் வரக்கூடிய பாதைகள் அனைத்து பகுதிகளிலையும் 5 அடிக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. டி நகர் அந்த பாண்டி பஜார் பகுதி முழுமையாக பிரதமரின் தனிப்பிரிவு பாதுகாவலர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மூலமாக வெடிகுண்டு நிபுணர்கள், அதே போல பிரதமருடைய வாகனம் வரக்கூடிய பகுதிகளில் ஏதுவாக வந்து செல்வதற்கு வசதியாக இருக்கக்கூடிய மரங்களை அப்புறப்படுத்துவது, அதே போல ஒலிபெருக்கிகள் அமைப்பது, லைட்டுகளை ஆங்காங்க எங்கெங்கு கட்ட வேண்டும் அதற்கான பணிகளை மேற்கொள்வது உள்ளிட்ட பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சாலையிலே அடியிலேயே பாதாள சாக்கடை சென்று கொண்டிருக்கிறது. அந்த அடிப்பகுதிகள் எல்லாம் ஏதேனும் அசம்பாவித சம்பவங்கள் நிகழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக பிரதமரின் தனிப்பிரிவு பாதுகாவலர்கள் வெடிகுண்டு நிபுணர்கள் மூலமாக உள்ளே எல்லாம் சோதனை செய்யக்கூடிய காட்சிகளும் நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இந்த பகுதியில் உச்சகட்ட போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. நிரந்தரமாக இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கார்கள், இருசக்கர வாகனங்களை அந்த உரிமையாளர்கள் எடுத்துச் செல்வதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இன்று முதலே ட்ரோன்கள் பறக்க விடுவதற்கு, அதே போல குட்டி ஆளில்லாத விமானங்கள் பறப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பிரதமருடைய வருகையை முன்னிட்டு உச்சகட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த பாண்டி பசார் பகுதியில் சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பிரதமர் ரோடு ஷோ மூலமாக வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 2 கிலோமீட்டர் தூரம் சாலையில் நடந்து வரும்போது மக்கள் 2 புறங்களிலேயும் நின்று பிரதமரை பார்ப்பதற்கும் பிரதமர் கையசைப்பதை அவர்கள் பார்த்து உற்சாகம் அடைவதற்குமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மக்கள் சாலையில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக சாலையின் இருபுறங்களிலேயும் தடுப்புகள் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. தமிழக காவல்துறை, அதே போல சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் என ஏராளமானோர் இந்த பாதுகாப்பு பணிகள்ல ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ஜெபசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.